கிழக்கு மலை தொடர்ச்சியோட அடிவாரத்துல உள்ள அழகான சுந்தரவன காடு. அந்த காட்டோட அரசி சோனாகுருவி நல்ல முறையில ஆண்டு வந்துச்சு. சோனாகுருவியோட அரண்மனையில காடுக்காக மந்திரியா இருந்துச்சு. சோனாகுருவி நேர்மையான முறையில ஆட்சி செஞ்சதால அந்த காட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த அரண்மனையோட நுழைவாயில்ல கோரிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ரீட்டாக்கிளி மகாராணி சோனாகுருவிய பாக்குறதுக்காக அரண்மனைக்கு போச்சு. நீ என்ன விஷயமா ராணிய பார்க்க வந்திருக்கன்னு என்கிட்ட சொல்லு. என்னோட வீடு இடிஞ்சு போயிடுச்சு. நான் புது வீடு கட்டுறதுக்கு மகாராணிய பார்த்து உதவி கேட்கலான்னு வந்தேன். உனக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக தான் மகாராணி அரண்மனையில உட்கார்ந்துருக்காங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். இதுக்கெல்லாம் இங்க வந்து எதுக்கு எங்களை தொல்லை பண்றீங்க? போ போ, ஒழுங்கா வேலை செஞ்சு சம்பாரிச்சு உனக்கான வீட்டை நீயே கட்டிக்கோ. இந்த காட்டுல உள்ள பறவைகளுக்கு வீடு கட்ட உதவி செய்யறேன்னு மகாராணி சொன்னதா அரண்மனையில இருந்து அறிவிப்பு வந்திருக்கு. அதை கேட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன். ராணிய பார்க்காம நான் போக மாட்டேன். ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த அரண்மனை வீரர்களை சொல்லணும். போன மந்திரிங்க 2 தெருவுல சொன்னமா வந்தோமான்னு இல்லாம வீடு வீடா போய் சொல்லுவாங்க போல இருக்கு. சரி சரி, நீ உள்ள போ. ஆனா உள்ள போய் நாம 2 பேரும் பேசிக்கிட்டத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. அப்படி சொன்னேன்னு தெரிஞ்சது அடுத்த தடவை நீ உள்ள போக முடியாது. பிறகு ரீட்டாக்கிளி மகாராணிய சந்திக்கிறதுக்காக அரண்மனைக்கு உள்ள பறந்து போச்சு. ரீட்டா, நீ என்ன வந்து சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம காட்டுல இருக்கிற ஏழை பறவைகள் யாரும் வீடு இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உன்ன மாதிரி பறவைகளுக்காக தான் நான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். மகாராணி, எப்படியாவது எனக்கு வீடு கட்டி கொடுத்துருங்க. அப்பதான் என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா வீட்டுல இருக்க முடியும். காலமந்திரி, நாளைக்கு இந்த ரீட்டாக்கிளிக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க. வீடு கட்ட எவ்வளவு செலவாகுதோ அதை கணக்கு எழுதி வைங்க. மகாராணி, உங்க உத்தரவுப்படியே நாளைக்கு இந்த ரீட்டாக்கிளிக்கு வீடு கட்டி கொடுத்துடுறோம். பிறகு ராத்திரி ஆச்சு. அன்னைக்கு ராத்திரி காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வீட்டுல உட்கார்ந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. காலுஜி, நமக்கு சம்பளம் மட்டும்தான் கிடைக்குது. ஆனா இந்த காட்டுல உள்ள ஏழை பறவைகளுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது. நாம இந்த வீட்டை கட்டுறப்ப மகாராணி இந்த திட்டத்தை கொண்டு வரல. இந்த வீட்டை நம்ம சொந்த காசை போட்டு கட்டணும். மத்த பறவைகள் எல்லாம் ஓசியில வீடு கட்டிக்கிட்டு போறத பார்த்தா எனக்கு வயிறு எரியுது. கோரி, இன்னைக்கு இந்த ரீட்டா வந்து வீடு இடிஞ்சு போச்சுன்னு சொல்லிச்சு. உடனே மகாராணி அதுக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டாங்க. காலுஜி, பக்கத்து காட்டுல இருக்க எங்க அம்மாவோட வீடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்கு. நாம பேசாம எங்க அம்மாவுக்கு புது வீடு கட்டி கொடுத்துட்டு ரீட்டாக்கிளிக்கு வீடு கட்டி கொடுத்த மாதிரி கணக்கு எழுதிடுவோம். உன்னோட ஐடியா ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ரீட்டாக்கிளி மகாராணி கிட்ட போய் எனக்கு இன்னும் வீடு கட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டா நாம 2 பேரும் பாதாள சிறையில கம்பி எண்ண வேண்டி வரும். காலுஜி, புத்திசாலித்தனமா பேசாதீங்க. ரீட்டாக்கிளி மகாராணிய சந்திக்கணும்னா என்ன தாண்டிதான் உள்ள வரணும். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எது நடந்தாலும் சரி, நான் அந்த ரீட்டாக்கிளிய அரண்மனைக்கு உள்ள அனுமதிக்கவே மாட்டேன். நீ இப்படி ரீட்டாக்கிளிய அரண்மனைக்குள்ள அனுமதிக்கலன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ சொன்ன மாதிரி உங்க அம்மாவுக்கே வீடு கட்டி கொடுத்துடலாம். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மகாராணி, நீங்க சொன்ன மாதிரி ரீட்டாக்கிளிக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தேவையான 100 பொற்காசுகள் இந்த பையில இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த பொற்காசுகளை கொண்டு போய் ரீட்டாக்கிளி கிட்ட இப்பவே கொடுத்துட்டு வந்துருவேன். காலமந்திரி, இந்த பணத்தை இப்பவே கொண்டு போய் ரீட்டாக்கிளி கிட்ட கொடுத்து வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு போற காலுக்காகவும் ரீட்டாக்கிளி கிட்ட போறதுக்கு பதிலா பக்கத்து காட்டுல இருக்க கோரிக்காகத்தோட அம்மா கிட்ட போச்சு. அத்தை, இந்த பொற்காசுகளை வச்சு நீங்க வீடு கட்டுற வேலையை ஆரம்பிங்க. எங்க மகாராணி இந்த பொற்காசுகளை உங்களுக்காக கொடுத்து அனுப்புனாங்க. ஆப்ல, உங்க மகாராணிக்கு ரொம்ப பெரிய மனசு. அதனாலதான் பக்கத்து காட்டுல இருக்கிற எனக்கு கூட உதவி பண்றாங்க. இதே சமயத்துல நமக்கு வீடு கட்ட அரண்மனையில இருந்து உதவி கிடைக்கும்னு நம்பி ரீட்டாக்கிளி காத்திருந்துச்சு. ஆனா அங்க யாருமே வரல. சாயங்காலம் ஆயிடுச்சு. அரண்மனையில இருந்து இன்னும் யாரும் வரல. நம்ம இப்பவே அரண்மனைக்கு போய் மகாராணிய பார்த்தாகணும். இப்படி நினைச்ச ரீட்டாக்கிளி அரண்மனையை நோக்கி பறந்து போச்சு. ஆமா, நீங்க என்ன வேலையா இப்ப இங்க வந்திருக்கீங்க? நான் மகாராணிய பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு வீடு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா அரண்மனையில இருந்து யாருமே வரல. உனக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? தினமும் வந்து மகாராணிய பாத்துட்டு போறதுக்கு அவங்க என்ன உன்னோட தோழியா? மகாராணிக்கு 1000 வேலை இருக்கு. உன்கிட்ட சொன்னதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதையெல்லாம் அப்பவே மறந்துருப்பாங்க. இதுக்கு மேலேயே இங்க நின்னு தொந்தரவு பண்ணனா அரண்மனை வீரர்களை கூப்பிட்டு உன்னை கைது பண்ணி ஜெயில போட்டுடுவேன். ஜாக்கிரதை.
என்ன உள்ள விடலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இன்னும் வீடு கட்டி கொடுக்காதத பத்தி சொல்லிடுங்க. இந்த விஷயம் மகாராணிக்கு தெரியணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? நான் இப்பவே போய் இந்த விஷயத்த மகாராணி கிட்ட சொல்லிடுறேன். நீ இப்ப வீட்டுக்கு போகலாம். கோரிக்காவை இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது. காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களுடைய பதவியை பயன்படுத்தி இந்த மாதிரி நிறைய ஊழல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சாகர்புரா மகாராணியை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு பறந்து வந்துச்சு. மகாராணி, நம்ம காட்டுல நான் ஒரு மல்லிகை கடை வச்சிருந்தேன். எதிர்பாராத விதமா அது தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடுச்சு. நான், என்னோட மனைவி, என் குழந்தைங்க எல்லாரும் வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க தான் ஏதாவது உதவி செஞ்சு எங்களை காப்பாத்தணும். சாகர்புரா சொன்ன விஷயத்தை கேட்ட சோனா குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. காலமந்தியாரே, நம்ம காட்டுல இப்படி ஒரு தீ விபத்து நடந்திருக்கு, இதையே நீங்க எனக்கு தெரியப்படுத்தல? மகாராணி, அது தீ விபத்துன்னு எனக்கே இப்பதான் தெரியும். குளிர்காலமா இருக்கிறதால யாரோ குளிர் காயறதுக்கு நெருப்ப கொஞ்சம் அதிகமா எரிய விட்டுருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். என்ன மந்திரியாரே, இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க? சரி சரி, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த புறாவுக்கு மல்லிகை கடை வைக்க தேவையான பொருட்காசுகளை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. மகாராணியோட உத்தரவை கேட்ட சாகர்புரா ரொம்ப சந்தோஷமா பறந்து போச்சு. ராணி, நான் போய் மகாராணி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நாம மறுபடி கடை வைக்க தேவையான பொற்காசுகளை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க. பிறகு சாகர்புரா, ராணிபுரா, அவங்க குழந்தை ராஜி, இவங்க 3 பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்து உட்கார்ந்தாங்க. அரண்மனையில இருந்து வெளியில வர வீரர்களை ஆவலோட எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. மகாராணி, அந்த புறா மளிகை கடை வைக்க தேவையான பொற்காசுகள் இந்த மூட்டையில இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இதை இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவேன். மந்திரியாரே, என்னுடைய உத்தரவை உடனே செயல்படுத்துறவங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பவே போய் இந்த பொற்காசுகளை அந்த புறா வீட்டுல கொடுத்து மறுபடியும் கடை ஆரம்பிக்க சொல்லுங்க. மகாராணி இப்படி சொன்ன உடனே காலுக்காக அந்த பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு அரண்மனையோட வாசலுக்கு போச்சு. ஓரி, நான் இந்த பொற்காசுகளை கொண்டு போய் சாகர்புரா வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன். காலுஜி, உங்களுக்கு மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பொற்காசுகளை கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சுட்டு வாங்க. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். கோரி, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. என்னைக்காவது மகாராணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. காலுஜி, பாதிக்கப்பட்ட பறவைகள் மகாராணிய பார்த்து சொன்னாதானே இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய போகுது. அரண்மனையோட வாசல்ல இந்த கோரி நிக்கிற வரைக்கும் என்ன கேட்காம ஒரு எறும்பு கூட உள்ள போக முடியாது. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக அந்த பொற்காசுகளை கொண்டு போய் தன்னோட வீட்டுல இருந்த அலமாரிக்குள்ள கொண்டு போய் வச்சிருச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அரண்மனையில இருந்து யாரும் வரவே இல்லை. இதனால காத்துக்கிட்டு இருந்த சாகர்புராவோட குடும்பம் ஒரு முழு ஏமாற்றமாயிடுச்சு. என்னங்க, அரண்மனையில இருந்து உதவி கிடைக்கும்னு சொன்னீங்க, ஆனா இப்ப வரைக்கும் யாருமே வரல. என்னாச்சுன்னு தெரியல ராணி. இருக்கட்டும், நான் நாளைக்கு மறுபடியும் போய் மகாராணிய பாக்குறேன். இந்த சாகர்புரா அது சொன்ன மாதிரியே மறுநாள் காலையில மறுபடியும் அரண்மனை நோக்கி பறந்து போச்சு. இங்க பாரு சாகர், நீங்க நினைச்சப்பெல்லாம் ராணிய பார்க்க முடியாது. எனக்கு செய்யறேன்னு சொன்ன உதவிய மகாராணி இது வரைக்கும் செய்யல. அது சம்பந்தமா இப்ப நான் அவங்கள பார்த்தே ஆகணும். இங்க பாரு சாகர், கோவப்படாம நான் சொல்றதை கேளு. மகாராணி அப்படிதான், வர்ற பறவைகளுக்கு எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனா அதை நிறைவேற்ற மாட்டாங்க. மகாராணி என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பறவைகளை அரண்மனைக்குள்ள நீங்க விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. நீயே சொல்லு, மகாராணியோட உத்தரவு மீறி நான் எப்படி உங்களை உள்ள அனுப்ப முடியும்? இத கேட்ட சாகர்புரா கண்ணுல வந்து கண்ணீர் வந்துருச்சு. நம்ம காட்டுல முன்னாடி இருந்த ராஜா வாக்குறுதியே கொடுக்க மாட்டாரு. ஆனா இந்த மகாராணி வாக்குறுதி கொடுத்து எங்களோட மனசுல சந்தோஷத்தை உண்டு பண்றாங்க. இருந்தாலும் அதை நிறைவேற்றுறது இல்ல. இப்படி சொன்ன சாகர்புரா பிறகு விட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்படியெல்லாம் நிறைய ஊழல் பண்ணி காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மகாராணி சோனா அந்த காட்டுல உள்ள பறவைகளை எல்லாம் நேர்ல பார்க்க ஆசைப்பட்டு 2 அரண்மனை வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி போல மகாராணி ஒரு இடத்துல வாழை இலைகளை வச்சு ரீட்டா கிளி வீடு கட்டிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அது கிட்டக்க போனாங்க. கிளியே, உன் பேரு ரீட்டா தானே? அன்னைக்கு ஒரு நாள் வீடு கட்டுறதுக்காக என்கிட்ட உதவி கேட்டு வந்தது நீ தானே? மகாராணிக்கு எந்த பதிலும் சொல்லாத ரீட்டா கிளி தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கிளியே, நீ இப்படி மௌனமா இருக்கிறத பார்த்தா உன் மனசுல என் மேல கோபமும் வருத்தமும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். பொய் சொல்ற ஒரு மகாராணி ஆட்சியில இருக்கும்போது ஏழை பறவைகளெல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு வீடு கட்ட உதவி கேட்டு நான் அரண்மனைக்கு வந்தப்ப அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னீங்க. ஆனா எதுவுமே செய்யல. இல்ல, அன்னைக்கு நீ வீடு கட்ட தேவையான பொற்காசுகளை எல்லாம் காவ மந்திரியார்கிட்ட கொடுத்து அனுப்புறேனே. மகாராணி, நீங்க சொல்ற மாதிரி மந்திரி இங்க வரவும் இல்ல, எனக்கு எந்த பொற்காசுகளையும் கொடுக்கவும் இல்ல. அப்படி கொடுத்திருந்தா இந்த வாழை இலைகளை வச்சு வீடு கட்டணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ரீட்டாக்கிளி சொன்னதையெல்லாம் கேட்டு மகாராணி சோனா அதிர்ச்சி ஆயிடுச்சு. வீரர்களே, நம்ம அரண்மனைக்குள்ளதான் எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, 2 நாளைக்கு முன்னாடி கடை வைக்கிறதுக்காக நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்த புறாவை போய் பார்த்துட்டு வருவோம். சாகல் புறாவோட வீட்டுக்கு போன மகாராணி நடந்ததையெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் அதிர்ச்சியானாங்க. பொற்காசுகள் கிடைக்கலன்னா என்ன அரண்மனையில பார்க்க வேண்டியதுதானே. மறுபடியும் உங்களை பார்க்க வந்தப்ப வாசல்ல காவல் காத்துக்கிட்டு இருந்த கோரி, மகாராணி வாக்குறுதி மட்டும்தான் கொடுப்பாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்கன்னு சொல்லி என்ன திருப்பி அனுப்பிடுச்சு. இதையெல்லாம் கேட்டுட்டு தன்னோட அரண்மனைக்கு திரும்பி வந்த மகாராணி சோனா காலுக்காகத்தை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மகாராணி, என்ன மட்டும் விசாரிச்சா எப்படி? என்னோட மனைவி கோரியையும் கூப்பிட்டு அனுப்புங்க. நடந்தது எல்லாத்துலயும் அவளுக்கும் பங்கு இருக்கு. உடனே மகாராணி கோரிக்காகத்தையும் அரண்மனைக்கு வர வச்சு இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க 2 பேரும் செஞ்ச தவறுகள் எல்லாம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம உறுதியாயிடுச்சு. மகாராணி சொல்லி கேட்டுட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. நீங்க 2 பேரும் இப்ப அழுகிறதால எதுவுமே ஆக போறதில்ல. நீங்க செஞ்ச தவறுக்காக உங்க 2 பேருக்கும் 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்க போகுது. அதை நீங்க அனுபவிச்சே ஆகணும். அரண்மனை வீரர்கள் வந்து காலோட 2 பேரும் கைது பண்ணி மாதாள சிறையில கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. காளிஜி, மகாராணி உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப எதுக்காக என்னையும் கூப்பிட சொன்னீங்க? நீங்க சொன்னதாலதான் இப்ப நானும் மாட்டிக்கிட்டேன். இல்லன்னா இந்நேரம் நான் வெளியில இருந்திருப்பேன். கோரி, நமக்கு கல்யாணம் நடக்கிறப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒன்னு விட்டு பிரிய மாட்டேன்னு நான் சொன்ன வார்த்தையை மறந்துட்டியா? அந்த வாக்க காப்பாத்துறதுக்காக தான் உன்னையும் கூப்பிட்டு அனுப்புனேன். காலுக்காக இப்படி சொன்னது தன்னோட சோகத்தையும் மறந்துட்டு கோரிக்காக சிரிக்க ஆரம்பிச்சது. சோனா குருவி தன்னோட வீட்டு வாசல்ல அடுப்புல ஒரு வானலை வச்சு கேசரி கிண்டிக்கிட்டு இருந்தது. சோனா குருவி கிண்டிக்கிட்டு இருந்த கேசரியோட வாசனை காத்துல கடந்து ரொம்ப தூரம் வரைக்கும் போச்சு. காலுஜி, கேசரியோட வாசம் காத்துல சும்மா கம கமன்னு வருது. சீக்கிரம் போய் யார் வீட்டுல கேசரி கிண்டுறாங்கன்னு பாத்துட்டு வாங்க. நான் எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போய் நமக்கு சாப்பிட கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். கோரி, நேத்து சோனா குருவி 1 கிலோ சர்க்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. அநேகமா இது சோனா குருவியோட வேலையாதான் இருக்கும். நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காக பிறகு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்க முடியல. வாசம் மூக்க தொலைக்குது. இன்னைக்கு சாயங்காலம் புறாவோட குடும்பத்தையும் ரீட்டாக்கிளியோட குடும்பத்தையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கேன். அவங்களுக்கு பரிமாறதான் கேசரி செஞ்சுக்கிட்டு இருக்க. சோனா, நீ செய்யறது அநியாயம். எங்களோட குடும்பம் கூட இந்த காட்டுல தானே இருக்கு. விருந்துக்கு ஏன் எங்களை கூப்பிடல? காலண்ணா, ஒரு தடவை நான் கிச்சடி செஞ்சு விருந்து வச்சப்ப உங்களையும் கூப்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் கோரியாக்காவும் என்ன பண்ணீங்க? நாங்க எல்லாம் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து இருந்த கிச்சடி எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை எந்த விருந்துக்கும் கூப்பிடக்கூடாதுன்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அவமானம், ரொம்ப அவமானம். சோனா, என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்திட்ட. என்ன மட்டும் அவமானப்படுத்தி இருந்தா கூட தாங்கிப்பேன். என்னோட குடும்பத்தையே அவமானப்படுத்திட்ட. இப்படி கோவப்பட்டு கத்தன காலுக்காகவும் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த சமயத்துல பியூட்டி நதியில இருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்தது. அம்மா, எனக்கு இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? எந்த வேலையும் இல்ல பியூட்டி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. கோரி, சோனா குருவி தன்னோட வீட்டுல புறாவோட குடும்பத்துக்கும் ரீட்டா கிளியோட குடும்பத்துக்கும் விருந்து வைக்கிறதுக்காக கேசரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த குடும்பங்கள் இருக்கிறது மட்டும்தான் சோனாவுக்கு கண்ணுல படுதா? நம்ம குடும்பம் ஒண்ணு இருக்கிறது தெரியலையா? கோரி, நானும் வெக்கத்தை விட்டு அதையும் கேட்டுட்டேன். ஆனா போன தடவை நாம சோனா குருவியோட வீட்டுக்கு விருந்துக்கு போனப்ப அது வீட்டுல கிச்சடிய திருடி தின்னத சோனா குருவி இன்னும் ஞாபகம் வச்சிருக்கு. அந்த புறா குடும்பமும் ரீட்டாக்கிளி குடும்பமும் கேசரி சாப்பிடும் போது என்னால எப்படி காலிஜி காஞ்சி போன தானியங்களை சாப்பிட முடியும்? நடக்க விட மாட்டேன். இப்படி ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன். இப்படி சொன்ன கோரிக்காக நேரா ரீட்டாக்கிளி வீட்டுக்கு போச்சு. என்ன கோரி, இந்த பக்கம் எங்க போயிட்டு வர?
நான் இப்பதான் சோனா குருவி வீட்ல இருந்து வாரேன். ரீட்டா, நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லு கோரி, நீ எது சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். அது வேற ஒன்றும் இல்ல. இனிமே நீ சோனா குருவி வீட்ல போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்காத. நீ கேட்ட உடனே அது உனக்கு சாப்பிட கொடுக்குதுதான். இருந்தாலும் இப்படி உனக்கு கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன்னை பத்தி மத்தவங்க கிட்ட ரொம்பவும் கேவலமா பேசுது. அடப்பாவி, அப்படியா சொல்லுச்சு? இங்க பாரு கோரி, இது வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்கு சாப்பிட வேணும்னு நான் போய் கேட்டதே கிடையாது. அதுவாதான் எங்களை கூப்பிட்டு வீட்டுல சாப்பிட வைக்கும். இங்க பாரு ரீட்டா, சோனா குருவி வீட்டுக்கு அது கூப்பிட்டு போறியோ இல்ல நீயா போறியோ, இப்ப அது பிரச்சனை இல்ல. நீ சோனா குருவி வீட்டுல போய் சாப்பிட்றது தான் இப்ப பிரச்சனையே. நீ அங்க போய் சாப்பிடலன்னு வச்சுக்க, அது உன்னை பத்தி இப்படி பேச முடியுமா? இங்க பாரு கோரி, நான் ஒன்னும் சாப்பாட்டுக்கு அலையிறவ கிடையாது. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, இன்னைக்கு கூட உங்க வீட்டுல விருந்துன்னு எங்களை குடும்பத்தோட கூப்பிட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் சோனா குருவி வீட்டு வாசல நான் மிதிக்கவே மாட்டேன். சரி ரீட்டா, நான் உணவு தேட கிளம்புறேன். சோனா குருவி உன்னை பத்தி இப்படியெல்லாம் சொன்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் படபடப்பா வந்துருச்சு. அதனாலதான் உடனே உங்ககிட்ட வந்து இதை சொல்லணும்னு நினைச்சேன். இப்படி சொன்ன கோரிக்காகம் பிறகு அங்கிருந்து கிளம்பி புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரிக்காகம் போனப்ப புறா தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்தது. புறா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? முதல்ல அது என்னன்னு சொல்லு. அதை கேக்குறதா வேண்டாமான்னு நான் அப்புறம் முடிவு பண்றேன். இங்க பாரு புறா, இன்னைக்கு நீ சோனா குருவி வீட்டுக்கு விருந்துக்கு போறியா? ஆமா, போறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? தயவு செய்து கோவப்படாம நான் சொல்றதை கேளு. நான் இப்ப சோனா குருவி வீட்டுல இருந்து தான் வரேன். இந்த காட்டுலயே விருந்துன்னு சொன்ன உடனே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு குடும்பத்தோட சோனா குருவி வீட்டு வாசல்ல போய் நிக்கிற குடும்பம் உன்னோட குடும்பம் தானா? கோரி, புறா, தயவு செய்து கோவப்படாத. இத நான் சொல்லல, சோனா குருவி தான் சொல்லுச்சு. இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. சோனா குருவி இப்படி சொல்லிருக்காது. புறா, நீ ரொம்பவும் அப்பாவியா இருக்க. சோனா குருவி இதை என்கிட்ட சொல்லலனா நீ அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு விருந்துக்கு போறது எனக்கு எப்படி தெரியும்? கோரிக்காகம் இப்படி சொன்ன உடனே புறாவும் யோசிக்க ஆரம்பிச்சது. புறா, நான் ஒன்னும் சோனா குருவி விருந்துக்கு உன்னை கூப்பிட்டா போக வேண்டான்னு சொல்லல. அது 4 தடவை விருந்துக்கு கூப்பிட்டா நீ 2 தடவை மட்டும் போ. நீ 4 தடவையும் அங்க போய் நிக்கிறதாலதான் அது உன்னை பத்தி இப்படி கேவலமா பேசுது. கோரி, நீ சொல்றதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. 2 தடவைன்னு இல்ல. இதுக்கப்புறம் நான் சோனா குருவி வீட்டுக்கு போகவே மாட்டேன். வலிய வந்து விருந்துக்கு கூப்பிடுறது, அப்புறம் மத்த பறவைகள் கிட்ட எங்களை பத்தி இப்படி கேவலமா பேசுறது, இப்படி ஒரு நட்பு எனக்கு தேவையே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், சோனா குருவி இதையெல்லாம் சொல்றப்ப ரீட்டா கிளி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அதை பார்க்க எனக்கு வயித்தெரிச்சலா இருந்தது. வரட்டும். அந்த ரீட்டா கிளி எப்படியும் என்கிட்ட எதுக்காகவாது வரும். அப்படி வர்றப்ப ஓங்கி 2 அறை விட்டாதான் நான் யாருன்னு அதுக்கு தெரிய வரும். இப்படி புறா கிட்ட வந்து சோனா குருவி சொல்லாததையெல்லாம் சொல்லுச்சுன்னு சொன்ன கோரிக்காகம் பிறகு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு. இந்த சமயத்துல சோனா குருவி கேசரி தயார் பண்ணி தன்னுடைய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சு. பியூட்டி, புறாண்ணனும் ரீட்டாக்கிலையும் இந்நேரம் குடும்பத்தோட இங்க வந்திருப்பாங்க. என்னன்னு தெரியல, இன்னும் வரல. நீ போய் அவங்கள பார்த்து அழைச்சிட்டு வா. அம்மா இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போன பியூட்டி வழியில ஒரு இடத்துல ரீட்டா கிளி கொய்யாப்பழம் சாப்பிட்றத பார்த்துட்டு அங்க போச்சு. ரீட்டா ஆண்டி, நீங்க என்ன இங்க உட்கார்ந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களுக்காக வீட்டுல கேசரி பண்ணி வச்சுக்கிட்டு காத்திருக்காங்க. உங்க அம்மா செஞ்ச கேசரி எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆண்டி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மா உங்களை உடனே அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. இங்க பாரு பியூட்டி, உங்க அம்மா கிட்ட போய் ரீட்டா ஆண்டி கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டாங்க, அதனால அவங்களுக்கு பசி இல்லைன்னு சொல்லு. ரீட்டா கிளி இப்படி சொன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியாத பியூட்டி பிறகு அங்கிருந்து புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறா அங்கிள், உங்க எல்லாரையும் அம்மா கையோட அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. எங்க அம்மா கேசரி தயார் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. எனக்கு ஒன்னும் உங்க அம்மா செஞ்ச கேசரி தேவையில்லை. உங்க அம்மா கிட்ட போய் விருந்துங்கிற பேரை கேட்டதும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிற பழக்கம் எனக்கு இல்லைன்னு சொல்லு. புறாவோட மனசுல உள்ள கோபம் தெரியாத பியூட்டி சின்ன பிள்ளைத்தனமா இப்படி பேச ஆரம்பிச்சது. என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க?
போன தடவை எங்க அம்மா கேசரி செஞ்சப்ப வீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வை இன்னும் கொஞ்சம் வைன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களே, இப்ப ஏன் இப்படி சொல்றீங்க? பியூட்டி இப்படி கேட்ட உடனே புறாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. போ இங்க இருந்து. இன்னும் ஒரு தடவை ஏதாவது பேசன எனக்கு கெட்ட கோவம் வரும். திடீர்னு புறா இப்படி கோவமா பேசினதும் பயந்து போன பியூட்டி பிறகு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அம்மா, வீட்டாண்டி கொய்யாப்பழம் சாப்பிட்டேன், எனக்கு கேசரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. புறா அங்கிள போய் கூப்பிட்ட உடனே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் கண்டிப்பா வரமாட்டாங்க. இவங்க இப்படி பேச என்ன காரணம்னு தெரியலையே. காலையில கூட நல்லா தானே இருந்தாங்க. வீட்டுக்கு போன கோரிக்காகவும் நடந்தது எல்லாத்தையும் தன்னோட கணவர் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. காலுஜி, இன்னைக்கு சோனா குருவியோட வீட்டு விருந்து வேற யாருக்கும் கிடையாது, நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். கோரி, நடந்த விஷயம் எல்லாம் சோனா குருவிக்கு தெரிய வந்துருச்சுன்னா இது பெரிய சிக்கலாயிடும். அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. இப்ப நீங்க என் கூட வரப்போறீங்களா இல்லையா? சோனா, நான் புறாவை பார்க்கறதுக்காக அது வீட்டுக்கு போனேன். அது வீட்டுல இல்ல. சரி, உன்னை பார்க்க இங்க வந்திருக்கோன்னு நினைச்சு இங்க வந்தா புறாவை இங்கேயும் காணோம். கோரியக்கா, நான் புறாவையும் ரீட்டா கிளியையும் இன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தேன். அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க 2 பேருமே வரல. இங்க பாரு சோனா, நீ தான் அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஆனா அவங்க உன்னை ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க. உன் மேல பாசம் வச்சு அந்த பாசத்துக்கு உண்மையான மதிப்பு கொடுக்கறது நானும் கோரியும் மட்டும்தான். அம்மா அம்மா, வீட்டுக்கு வராத உங்க நண்பர்களுக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வந்திருக்க கால அங்கிளுக்கும் கோரி ஆண்டிக்கும் அந்த கேசரியை எடுத்து கொடுங்க. பிறகு சோனா குருவி ஒரு சின்ன ஹாட் பாக்ஸ்ல கேசரி எடுத்து காங்கல் கிட்ட கொடுத்துச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு போனவங்க அவசர அவசரமா அந்த கேசரியை தங்களுடைய வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ரீட்டா கிளி புறா வீட்டு வழியா பறந்து போச்சு. இங்க பாரு ரீட்டா, இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் பறந்து போக கூடாது. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஆமா, உனக்கும் எனக்கும் என்ன சண்டை? நான் எதுக்காக இந்த வழியா பறந்து போக கூடாது? நீ சோனா குருவி கூட சேர்ந்து என்னை பத்தி எப்படியெல்லாம் கேவலமா பேசுனன்னு எனக்கு தெரியும். மரியாதையா போயிடு, இல்லன்னா அடி வாங்கிக்கிட்டு தான் போவ. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு சோனா குருவி அங்க வந்துச்சு. நண்பர்களே, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த சண்டை வரத்துக்கு காரணமே நீதான். நீயும் ரீட்டாவும் சேர்ந்து என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் என்கிட்ட கோரிக்காக சொல்லிடுச்சு. சோனா, என்ன பத்தியும் நீ கோரி கிட்ட கேவலமா தான் பேசியிருக்க. நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. விருந்துன்னு நீ கூப்பிட்டதால தானே நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இல்ல நானா வந்து உங்ககிட்ட விருந்து வைன்னு கேட்டனா? போய், நீங்க சொல்றது எல்லாமே போய். அந்த கோரி அக்கா கிட்ட நான் உங்களை பத்தி எதுவுமே பேசல. உங்ககிட்ட இந்த மாதிரி போய் சொல்லி உங்க 2 பேரையும் என்னோட வீட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே காலனும் கோரி அக்காவும் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு டப்பா நிறைய இருந்த கேசரிய வாங்கிட்டு போனாங்க. அப்ப நீ எங்களை பத்தி கோரி கிட்ட எதுவுமே சொல்லலையா? புறான்னா ரீட்டா, நீங்க 2 பேரும் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? உங்க மேல ஏதாவது கோபம் இருந்தா கூட நான் உங்க முகத்துக்கு நேரா தான் பேசுவேனே தவிர பின்னால பேசி எனக்கு பழக்கம் இல்லை. காலுஜி, இதுக்கப்புறம் சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரையும் ஒன்னாவே பார்க்க முடியாது. ரொம்ப நாள் ஒன்னா பழகிக்கிட்டு இருந்த இவங்க 3 பேரையும் ஒரே நாள்ல சண்டை போட வச்சுட்டேன். பிறகு நண்பர்கள் 3 பேரும் சத்தம் போடாம கோரிக்காகத்தோட வீட்டுக்குள்ள போனாங்க. சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கிறத பார்த்த கோரிக்காகத்துக்கு பயம் வந்துருச்சு. ஆமா, வந்து நீங்க 3 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு சோனா குருவி வீட்டுல விருந்து வச்சிருக்கோம். அதுக்கு உன்னை கூப்பிட்டுக்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். இப்படி சொன்ன புறா அப்புறம் ரீட்டா கிளி, சோனா குருவி எல்லாரும் சேர்ந்து கோரிக்காகத்தை அடி வைத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஐயையோ, பொய் சொல்லி கேசரி சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த தண்டனையை நம்ம உடம்பு தாங்காது. இப்படி சொன்ன காலுக்காகவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பறந்து போயிடுச்சு. சோனா, என்ன மன்னிச்சிடு. கோரிக்காகத்தோட பேச்சை கேட்டு உன்னை சந்தேகப்பட்டது தப்புதான். சோனா, நான் கூட அவசரப்பட்டுட்டேன். இனிமே யாரு உன்னை பத்தி எது சொன்னாலும் நான் சத்தியமா நம்ப மாட்டேன். இங்க பாருங்க நண்பர்களே,
நண்பர்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நேரா பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளே வச்சிருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும்.